அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகிற விஷயம் மிக முக்கியமானது. நம் அன்றாட வாழ்வில் நாம் எதையெல்லாம் விரும்புகிறோம், எதைப் பெறுவதற்காக முயற்சிக்கிறோம். இந்த உலகம் நமக்கு முன்பாக எத்தனை ஆசைகளை வைக்கிறது. ஆனால் இவற்றில் எது நமக்கு நல்லது, எது தேவனுக்கு பிரியமானது? வேதாகமம் நமக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கை கொடுக்கிறது. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்கிறவன் தகப்பனிடத்தில் நேசம் இல்லை. 1 யோவான் 2:15. இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. நாம் அனைவரும் இந்த உலகில் வாழ்கிறோம். சுற்றுப்புறம், நண்பர்கள், தொழில்நுட்பம், விளம்பரங்கள் இவை அனைத்தும் நம்மை தினமும் தாக்குகின்றன. ஒரு புதிய தொலைபேசி வெளியானால் அதை வாங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. புதிய ஆடைகள், அலங்காரங்கள், வீடுகள், வாகனங்கள் இவற்றைப் பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் இவை அனைத்தும் நம்மை எங்கே கொண்டு செல்கின்றன? இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான உண்மையை சொல்லியிருக்கிறார். ஒருவன் எவைகளினால் ஜெயிக்கப்படுகிறானோ அவைகளுக்கு அவன் அடிமையாகிறான். 2 பேதுரு 2:19. நாம் எதை விரும்புகிறோமோ அதற்கு அடிமைகளாகி விடுகிறோம். நம் வாழ்வில் ஒரு சரியான சமநிலை தேவை. தேவன் நமக்கு தேவையானவற்றை கொடுப்பார். ஆனால் நாம் அளவுக்கு மீறி ஆசைப்படுவது நம்மை தேவனிடமிருந்து விலக்கிவிடும். ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு இளைஞன் தன் புதிய வேலையில் சேர்ந்தான். முதல் சம்பளம் வந்தவுடன் அவனது நண்பர்கள் அவனை ஒரு பெரிய விருந்துக்கு அழைத்தனர். அங்கு அனைவரும் விலையுயர்ந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டனர். அவனும் அவர்களைப் போலவே செய்ய வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவன் தன் வரவு செலவை நன்றாக சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் எளிமையாக சாப்பிட்டு பணத்தை சேமித்தான். சில மாதங்களுக்குப் பிறகு அவனுக்கு ஒரு அவசர தேவை வந்தபோது அவன் சேமித்த பணம் பயன்பட்டது. அவனது நண்பர்களோ தினமும் விருந்துகளில் செலவழித்ததால் அவசரத்தில் பணம் கடன் கேட்க நேர்ந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? உலகம் சொல்வதைக் கேட்டு ஆசைகளைப் பின்பற்றினால் நாம் எப்போதாவது ஒரு நாள் பிரச்சனையில் சிக்குவோம். ஆனால் தேவனுடைய ஞானத்தோடு நடந்து கொண்டால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். நாம் எப்படி இந்த ஆசைகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளலாம்? முதலில் தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்க வேண்டும். அது நமக்கு சரியான வழிகாட்டியாக இருக்கும். 2வதாக ஜெபத்தில் இருக்க வேண்டும். தேவனிடம் நம் தேவைகளை சொல்லுங்கள். அவர் நமக்கு தேவையானதை கொடுப்பார். 3வதாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மை தவறான வழிகளில் இழுக்கும் நண்பர்களிடமிருந்து தூரமாக இருப்பது நல்லது. கடைசியாக திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ளதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை உணர வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நமக்கு எத்தனை ஆசைகளைக் கொண்டு வந்தாலும் நாம் தேவனை முதன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அளிக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் வேறு எதிலும் கிடைக்காது. 1 யோவான் 2:17 கூறுகிறது, உலகமும் அதன் ஆசைகளும் கழிந்து போகின்றன. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் என்றென்றும் நிலைத்திருக்கிறான். இன்று நாம் ஒரு முடிவு எடுப்போம். உலகின் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் தேவனுக்கு அடிமையாக வாழ்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த உலகின் ஆசைகள் எங்களை உம்மிடமிருந்து விலக்கிவிடக்கூடாது. உமது வார்த்தையில் எங்களை உறுதிப்படுத்தும். எங்கள் இருதயங்களை உம்மை நோக்கி திருப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.